வணக்கம். 2025ஆம் ஆண்டு வெள்ளை மகளிர் மகா வித்தியாலயத்தின் கல்வி கண்காட்சியில் நேரலை நிகழ்வில் உங்களை இணைந்து கொள்ளுமாறு. 5ஆம் ஆண்டு யாழ் வெள்ளை மகளிர் மகா வித்தியாலயத்தினுடைய நேரடி வர்ணனைகளோடு எங்களுடைய பாடசாலைகளுடைய முதல்வர் திருமதி ஸ்ரீ லக்ஷ்மி சுபேந்திரன் அவர்கள் இணைந்து கொள்கின்றார்கள். இந்த கண்காட்சியை பற்றி ஒரு சில வார்த்தைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம். நமது பாடசாலையான வெள்ளை மகளிர் மகா வித்தியாலயத்தின் கல்வி கண்காட்சியில் இன்று அனைவரும் இணைந்து கொள்ளுமாறு அன்புடன் வரவேற்பதோடு, இன்றைய கல்வி கண்காட்சி இறையருள் ஆசியோடு மிகவும் சிறப்புற நடைபெறுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நமது பாடசாலை மாணவர்களின் புத்தாக்கங்கள் மற்றும் ஆக்கப் பொருள்கள், சுய சிந்தனையில் உருவான விடயங்கள் பல நமது கல்வி நோக்கத்தோடு இயைந்து உருவாக்கப்பட்டுள்ளன. அவற்றை வழங்குவதற்கு எமது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் பெற்றோர்கள், ஆசிரியர்களுக்கும் மற்றும் பாடசாலை சமூகத்துக்கும் நன்றிகளை தெரிவிப்பதோடு நமது கல்வி கண்காட்சிக்கு நாங்கள் பார்வையிட செல்வோம். கல்வியற் கண்காட்சியை பற்றி கூறிய முதல்வர்களுக்கு மிக்க நன்றிகள். அடுத்ததாக எமது பிரதி அதிபர் குமாரசாமி ஜோகன்ராஜ் சார் அவர்களால் எமது கல்வியற் கண்காட்சி பற்றி கூறுவோம். அனைவருக்கும் வணக்கம். யாழ் வெள்ளை மகளிர் மகா வித்தியாலயத்தினுடைய 2025ஆம் ஆண்டுக்கான இந்த கல்வி கண்காட்சியானது உண்மையிலே மாணவர்களுடைய ஆக்கத்திறன் வெளிப்பாட்டுக்கான ஒரு நல்ல ஒரு செயற்பாடாகும். மாணவர்களை பார்க்கின்ற பொழுது பல உற்சாகமாகவும் எழுச்சியாகவும் நம்பிக்கையுடனும் இந்த செயற்பாடுகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த கண்காட்சிக்கு முழுமையாக இந்த பாடசாலை சமூகம் ஒத்துழைப்பு நல்கி இருக்கின்றது. நீண்ட காலமாக நாங்கள் கண்காட்சியை வைப்பதற்கு திட்டமிட்டிருந்தாலும் எங்களுடைய இந்த அதிபருடைய காலத்திலே, திருமதி ஸ்ரீ லக்ஷ்மி சுபேந்திரன் அம்மா அவருடைய காலத்திலே தான் இந்த முதலில் இந்த பெரிய அளவிலே நாங்கள் இந்த கண்காட்சியை நடத்துவதையிட்டு உண்மையிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இனிவரும் காலங்களிலேயும் தொடர்ச்சியாக இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று கூறி அனைவரையும் வருக என்று வரவேற்று இந்த கண்காட்சியை பார்வையிட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கண்காட்சியை பற்றி கூறிய பிரதி அதிபர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கல்வியற் கண்காட்சி சமய பாடம், இந்து நாகரிகம் ஆகிய 2 பாடங்களோடு மிக சிறப்பான முறையிலே பக்தி சிரத்தையான வகையிலே இங்கே மாணவர்களுடைய கண்காட்சிகள் எல்லாம் இங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்து நாகரிக பொறுப்பாசிரியர் திருமதி சியாமணி இளங்கீரன் அவர்கள் இந்த கண்காட்சி பற்றிய மனப்பகிர்வுகளை எங்களோடு. நமது இந்த 2025ஆம் ஆண்டு கல்வி கண்காட்சியிலே நாங்கள் பங்கெடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த கண்காட்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கிய, அனுமதி வழங்கிய அதிபர் அவர்கள், ஏனைய பிரதி அதிபர், ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டு கல்வி கண்காட்சியானது நம்முடைய இந்து நாகரீகம் சைவநதி பாடத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கண்காட்சி அறையிலே இப்போது காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. உண்மையிலே இந்த கண்காட்சியானது எங்களுடைய அதிபர் அவர்களால் 1 மாதத்துக்கு முதலே அறிவிக்கப்பட்ட போதும் நாங்கள் மிக குறுகிய காலத்திலேயே இந்த கண்காட்சியை ஆயத்தப்படுத்தக்கூடியதாக இருந்துள்ளது. இருந்தாலும் எங்களுடைய மாணவர்களினுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் இயலுமானவரை நாங்கள் சைவநதி இந்து நாகரிக பாட கண்காட்சியை நாங்கள் காட்சிப்படுத்தியுள்ளோம். அத்துடன் எனது ஆசிரியர் சேவை காலத்தில் இந்த கண்காட்சி, இந்த பாடசாலை வெள்ளை மகளிர் மகா வித்தியாலயத்தினுடைய இந்த கண்காட்சி முதலாவதாக சைவநதி இந்து நாகரிக பாட கண்காட்சி என்பதை உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் என்னுடைய இப்போ நான் 16 வருடங்கள் ஆசிரியர் சேவையிலே நிறைவு பெற்றுள்ளது. தற்போது 17வது வருஷத்தில்தான் எனக்கு இந்த சைவநதி இந்து நாகரிக பாட கண்காட்சியை வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை எமது பாடசாலை அதிபர் ஏற்படுத்தி தந்துள்ளார். அந்த வகையிலே எமது பாடசாலை அதிபராகிய ஸ்ரீ லக்ஷ்மி சுபேந்திரன் அம்மா அவர்களுக்கு எமது மன்றத்தின் சார்பாக நன்றியை நாம் தெரிவிக்க வேண்டும். இது எங்களுக்கு ஒரு படிப்பினையாகவும் அதாவது எங்களுக்கு ஒரு படிப்பினை என்றதை விட ஒரு அனுபவமாகவும் எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே இயலுமானவரை இந்த கண்காட்சியை நாங்கள் ஒழுங்குபடுத்தியுள்ளோம் என்பதை கூறிக்கொள்ள வேண்டும். எமது கண்காட்சியை பற்றி கூறிய இந்து சமய பாட ஆசிரியருக்கு நன்றி.
அவர்களுக்கு அளவுடைய பணிகளை முறையாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற பாடசாலையும் அபிவிருத்தி சங்கத்தின் அவர்கள் தமிழகத்திற்கு இணைந்து வருமாறு அன்பாக இருக்கிறோம். தொடர்ந்து அயல் பாடசாலை அதிபர்கள் சார்பிலே கலந்துள்ளவர் திரு தேவகுமார் அவர்கள் மண்டலத்திற்கு இணைந்து வருமாறு அன்பாக இருக்கிறோம். திரு ரங்கநாதன் அவர்கள் மண்டலத்திற்கு இணைந்து வருமாறு அன்பாக இருக்கிறோம். தொடர்ந்து நன்மைக்கு திரு அனைவரும் இணைந்து வருமாறு அன்பாக இருக்கிறோம். கல்வி நிலையத்துடைய தமிழ் பாட இலக்கியமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களே, பொறுப்பாளர்களே, உங்களுடைய உரிய இடங்களிலே ஏற்பாடுகள் செய்திருக்குமாறு உங்களை அன்பாக கொண்டிருக்கிறேன். சிறப்பாக செய்து காட்சிப்படுத்தியுள்ளார்கள். அந்த வகையில் அம்மாணவர்களுக்கும் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்த பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் இந்த கண்காட்சி சிறப்புற அமைவதற்காக பல்வேறு வழிகளிலும் நிதி அனுசரணைகளை வழங்கிய நமது பாடசாலை அபிவிருத்தி குழுவினர் மற்றும் வலயக்கல்வி அலுவலகத்தினர் மற்றும் பாடசாலையின் பழைய மாணவர் சங்கம் ஆகியோருக்கும் ஏனைய பெற்றோர்களுக்கும் நமது மனித வலுவை பயன்படுத்தி கண்காட்சியில் பல்வேறு உதவிகளை வழங்கிய
மகாவித்தியாலயத்தினுடைய 2025ஆம் ஆண்டு கல்வியற் கண்காட்சியினுடைய சைவ சமய பாடத்தை நாங்கள் இந்து நாகரிகத் துறையை பார்வையிட்டோம். இப்பொழுது 2025ஆம் ஆண்டிற்கான தமிழ் பாட நெறிக்குள்ளே நாங்கள் இப்பொழுது காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். சிறப்பான முறையிலே அந்த மாணவ செல்வங்கள் இங்கே 5 நிலங்கள் குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை, நெய்தல் என்று சொல்லப்படுகிற அந்த நிலங்களை இங்கே காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள். தமிழிலே சிறப்பான முறையிலே அவர்களுடைய காட்சிகள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அந்த கண்காட்சியோடு கலந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் உங்களோட செயற்பாட்டை பற்றி சொல்லுங்க. மூன்று வால் இருக்கு. ஒன்று ஆண்பால், ஒன்று பெண்பால், ஒன்று பெண்பால். அடுத்தது அவ்விதமே ஒன்றரை பால், ஒன்று கலந்து. நாங்கள் மனிதர் விலங்குகளையும் வேறாம் பிரிக்க இப்ப மனிதருக்கு ஆண்பால், பெண்பால், பெண்பால் வருது தனியா. இப்ப விலங்குகளுக்கு கேட்க ஒன்றரை பால், பலவின் பால் என்று பிரிக்கிறோம். இது ஐவா கணிதா நாங்கள் வந்து ஐவகை நிலங்கள் செஞ்சுருக்கோம். இது வந்து முல்லை நிலம், இது வந்து பாலை நிலம், இது வந்து மனித நிலம், அது வந்து நெய்தல் நிலம், இது குறிஞ்சி நிலம். இது வந்து அக ஒழுக்கங்களை வந்து வெளிப்படுத்துறதுக்காக நாங்கள் செஞ்சு வச்சிருக்கோம். இதில் வந்து முல்லை நிலம் வந்து இருத்தல் ஒழுக்கத்தை பற்றி இது பாலை நிலம் வந்து பிரிதல் ஒழுக்கத்தை பற்றி சொல்லப்படுகிறது. முல்லை நிலம் வந்து இது வந்து வணிகத்துக்கு ரோபோ நாங்கள் வணிகத்தை ரோபோன்னு செய்யலாம். மனிதர்களை வணிகத்தில் நாங்கள் பயன்படுத்தும் போது மனிதர்களுக்கு சலிப்புத்தன்மை ஏற்படும். ஒரு கட்டத்துக்கு மேலாக வேலை செய்ய முடியாது. அதோட அவர்கள் அறிவுடைய பொருட்களை சுமந்து செல்ல முடியாது. அதே நாங்கள் இந்த தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்த முன்னாடி நாங்கள் இந்த ரோபோவை வணிகத்துக்கு கொண்டு வந்தோம்னா மனிதனால் தூக்க முடியாத பொருட்களை இந்த ரோபோவை தூக்கும். அதோட சலிப்புத்தன்மை இருக்காதுக்கு நாங்கள் எவ்வளோ வேலையை மிக இலவாக செஞ்சு தரோம். இந்த வணிகம் வந்து லாபத்தை நோக்கி தான் போய் வந்தோம். இந்த ரோபோ வந்து ஓடி தெரியும். ஓடி கட்ட முடியுமா ரோபோட்டை? இது வந்து வணிகத்தில் நாங்கள் ஒரு பொருளை மேலே வழக்கில் பார்க்கும்போது மேலே தூக்கி அறுக்கிறதுக்கு இது இலவாக இருக்கும். ஒரு பொருளை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்வதற்கு இலவாக இருக்கும். மனிதனால் பல மனிதர்கள் தூக்கியும் செல்ல முடியாதாங்க. இதில் நாங்கள் தூக்கி வேறு இடத்துக்கு கொண்டு செல்ல முடியும்.
கிரிக்கின் பேர் அது கட்டுப்படுத்தலாம். அதன் ரத்தத்தை வீடுகளின் நிலையில் செலுத்தினர். அவர்கள் வழமையாக புளித்த அப்பத்தை தான் உண்பார்கள். ஜேசுவின் கோரிக்கையின்படி வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு இஸ்ரேல் மக்கள் செல்கின்றபடியால் அவர்கள் அவசரத்தில் புளியாத அப்பத்தை எடுத்துச் சென்றனர். திராட்சை ரசம் அவர்கள் வழியில் செல்லும்போது திராட்சை ரசத்தை கொண்டு சென்றார்கள். கசப்புக்கீரை இஸ்ரேல் மக்கள் எகிப்தியரின் அடிமையில் கசப்பான அனுபவத்தை பெற்றிருந்த நினைவுகளின்படியால் அவர்கள் கசப்புக்கீரையை உண்டனர். இக்காட்சியின் பெயர் ஏதேன் தோட்டம். ஆதி பெற்றோருக்கு கடவுள் தன்னுடைய அழைப்பின்படி கொடுத்த இடமே ஏதேன் தோட்டம். இது இன்பவனம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இது மகிழ்ச்சியான சந்தோஷமான காட்சியாகவும் கருதப்படுகிறது. இதில் மரங்கள், செடிகள், பழங்கள், கொடி வகைகள், மிருக வகைகள் ஆகியன காணப்படுகின்றது. இது சிறப்பாக மகிழ்ச்சியான வனம் என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு தாக்கத்திற்கு சமமானதும் எதிரானமான மறுதாக்கம். பியூரிஃபயர் மிஷின் எங்களோட நாட்டில் இல்லாமல் நிறைய நாட்டில் இருக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை நீர் பற்றாக்குறை. அதை தடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான் இது. இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இதுக்குள்ளே ஒரு கழிவு நீர் இருக்கும். இந்த கழிவு நீர் இதுக்குள்ளே வரும்போது இது காகுலேஷன் உறைதல், அதாவது இந்த திண்ம பேரத்தில் இருக்க துணிவு கழிவு துணிக்கைகள் கீழே உறையும். அதுக்கு பிறகு இந்த பைப்பின் இந்த ஸ்டோவ் வழியாக இதுக்குள்ளே போகும். இது ஃப்ளாகுலேஷன் என்றால் மேலும் உறையும். இதுக்குள்ளே மிஞ்சி இதுக்குள்ளே போகிற கழிவுகள் இதுக்குள்ளே உறையும். இங்கேருந்து போகும்போது இது செடிமெண்டேஷன் என்றால் படிதல். கழிவு இந்த 2 கப்லேயும் இருந்து மிஞ்சி போகிற கழிவு பதார்த்தங்கள் இதுக்குள்ளே படியும். இதுக்குள்ளே இந்த வயலின் ஊடாக இங்கே போகும். இதுக்குள்ளே நான் கருங்கல் வச்சுருக்கேன். கருங்கலுக்கு பொதுவாகவே நீரை வடிகட்டுற தன்மை இருக்குது. இது மூலமாக முழுதாக நீர் வடிகட்டப்பட்டு இங்கே போகும். இங்கேருந்து இங்கே போய் வீட்டு பயன்பாட்டுக்கு நாங்கள் பயன்படுத்தலாம். இது ஒரு தொழிற்படக்கூடிய ராக்கெட். இதை சிறங்கி நாங்கள் கீழே தள்ளும் பொழுது அமுக்கம் கூடிய ராக்கெட் மேலே சிறங்கி நாங்கள் மேலே எடுக்கும் பொழுது அமுக்கம் குறைகிறது. தொழிற்படக்கூடிய ரோபோட். இது தோட்டங்களில் சுத்திகரிக்கிறதுக்கான பயன்படுது. இது ஒரு கூலர். இதுக்கு ஐஸை போட்டு இதை ஒன் பண்ணினா ஃபேன் சுற்றுறது மூலம் எங்களுக்கு கூல் காற்று மற்ற இது போட்டுக்கு பம்பரம் வச்சு செட் பண்ணியிருக்கு. சுவிட்சை போட சுற்றி இது நுணுக்க
கண்காட்டி. இதன் மூலம் தாவரத்தின் இலையின் நரம்புகளை கிட்டத்து பார்வையாக பார்வையிடக்கூடியதாக உள்ளது. இது நீங்கள் செய்ததோ? கார்ட்போர்ட் மட்டியால் செய்தது. கார்ட்போர்ட் மட்டியால் செய்தது. இது வீதி சந்தையாகும். இது வாகனம் ஓட்டுவதற்கு மிகவும் முக்கியமானது. இது சிவப்பு, இது நிறத்தங்கம், இது மஞ்சள், இது ஆயத்தமாகும், இது பச்சை வாகன சந்தை. எதுவும் வந்தால் அதை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மின்னொடுக்க அதை நான் ஒரு கேமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். சரி சரி. இது சிறுநீரகம், இது கார், இது கை, இருதலை தசை, மூதலை தசை, இது சிறுநீரகம், இது இதயம், மனிதனின் எலும்பு கூட்டது, கண், இது இதயம், இது மூளை, இது பால். विराट कोहली क्रिकेट प्लेयर, लियोनेल मेसी फुटबॉल प्लेयर, लियोन वॉलीबॉल प्लेयर, उसेन बोल्ट குறுக்கு ஓட்ட பிளேயர், 2008ஆம் ஆண்டு 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் 9.01 செகண்டில் முடித்து உலக சாதனை படைத்தார். தர்ஜினி சிவலிங்கம் வடமாகாணத்தில் சிறந்த வலைப்பந்தாட்ட பிளேயர். கிறிஸ்டியானோ ரொனால்டோ சிறந்த ஃபுட்பால் பிளேயர். எமது பாடசாலையின் வரலாற்றில் சாதனை பிடித்த
மாணவர்கள். கரப்பந்தாட்டம் மாகாண மட்டத்தில் 3ஆம் இடம், நீச்சல் 22 மெடல், மாகாண மட்டத்தில் 65 புள்ளிகளை பெற்று பெண்கள் பிரிவில் எனது பாடசாலை 1வது இடம். கடற்கரை கரப்பந்தாட்டம் 1வது இடம், அதில் சிறந்த மாணவியாக தமிழினி தெரிவு செய்யப்பட்டார். 2022ஆம் ஆண்டுக்குரிய சாதனைகள்: 16 வயது பிரிவு 2ஆம் இடம், 18 வயது பிரிவு 1ஆம் இடம், பூப்பந்தாட்டத்தில் 16 வயது பிரிவு 2ஆம் இடம், மேசைப்பந்தாட்டம் 16 வயது பிரிவு 2ஆம் இடம், மேசைப்பந்தாட்டம் 20 வயது பிரிவு 2ஆம் இடம், கடற்கரை கரப்பந்தாட்டம் மாகாண மட்டத்தில் 2ஆம் இடம், கரம் 20 வயது பிரிவு 3ஆம் இடம். இது நீங்களாம் செய்த நீங்களோ? என்னத்தில் செய்த நீங்கள்? இது என்ன சாமான்? மேசை பந்தாட்டம் விளையாட்டு. யார் செய்தது? என்னத்தில் செய்த நீங்கள்? ரெஜிபோமில் செய்த. இந்த பாடசாலை மேசை பந்தாட்டம் விளையாடும். தெரியுது நீங்கள் இதுதான் விளையாடுவீங்களு. என்ன விளையாட்டு? பாரம்பரிய விளையாட்டுகள் பம்பரம், கிளித்தட்டு, கிட்டிப்புல், பல்லாங்குடி, தாயம், கோழி. அதில் ஒன்று தான் இந்த பல்லாங்குடி. இது 2 பேர் அல்லது 3 பேர் விளையாடலாம். ராஜா, மந்திரி, சேவகன். இதில் வந்து ஒரு இதுக்குள்ள 7 கோயின்ஸ் இருக்கு. இது வந்து 7 கோயின்ஸில் ஒவ்வொன்று போட்டு விளையாடலாம். இது வந்து கிராமிய விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம். கிராமிய விளையாட்டுகள் சமூகங்களின் கலாச்சாரங்களை பிரதிபலிக்கக்கூடியது அமைந்திருக்கு. இப்பத்த கால சிறுவர்களுக்கு இது பற்றிய அறிவு கூட இருக்கிறது.
மகளிர் மகா வித்தியாலயத்தினுடைய புவியியல் பாட கண்காட்சி கூடத்திற்கு இப்பொழுது நாங்கள் இங்கே வருகை கொண்டிருக்கின்றோம். இங்கே மாணவர்கள் சுயமாக பல ஆக்கங்களை இங்கே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகை தோற்றம் என்பவை காட்சிப்படுத்தப்பட்டு வருகின்றது. அதே நேரத்தில் நீரியல் வட்டம், இலங்கையின் காலநிலை வலயம் என்கின்ற பல விடயங்களும் இங்கே அவர்களாலே காட்சிப்படுத்தப்பட்டு வருகின்றது. இயற்கை அழிவுகளான சுனாமி, சூறாவளி, வெள்ளப்பெருக்கு, மின்னல் தாக்கம், புவி மண்சரிவு, புவிநடுக்கம் போன்ற விடயங்களும் அவர்களால் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டு வருகின்றது. சிறப்பாக அந்த மாணவர்களுடைய புவியியல் பாட கண்காட்சி இங்கே சிறப்பான முறையிலே மேற்கொள்ளப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. இங்கே யாழ் வெள்ளை மகளிர் மகாவித்தியாலய வரலாறு பாட கண்காட்சி கூடத்திற்குள் நாங்கள் இப்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே மாணவர்கள் சிறப்பான முறையிலே இயற்கை பொருட்களை கொண்டு இங்கே தங்களுடைய ஆக்கங்களை இங்கே வடிவமைத்திருக்கின்றார்கள். ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன், காசியப்ப மன்னர் என்று சொல்லப்படுகின்ற மன்னர்களுடைய பெயர்கள் எல்லாம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டு அவர்களை பற்றிய விடயங்கள் இங்கே மாணவர்களாலே சிறப்பான முறையிலே காட்சிப்படுத்தப்பட்டு வருகிறது. ஸ்ரீ ஆறுமுக நாவலருடைய பணிகளும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டு வருகின்றது. தானியங்கள் என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய கலாச்சாரத்திலே நாங்கள் மறந்த பல விடயங்களும் அந்த மாணவர்களாலே இங்கே காட்சிப்படுத்தப்பட்டு வருகின்றது. இங்கே கல்வெட்டுகளும் இந்த மாணவ செல்வங்களாலே காட்சிப்படுத்தப்பட்டு வரலாறு பாடம் சிறப்பான முறையிலே அந்த மாணவர்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை இங்கே சிறப்பான முறையிலே மேற்கொண்டு வருகின்றார்கள். அவர்களுடைய தரம் 10 மாணவிகள் இப்பொழுது சிறு விளக்கம் ஒன்றை எங்களுக்கு தருவார்கள். வரலாற்று முற்பட்ட காலம் இந்தியாவில் கற்களான வேட்டையாடுவது கற்காலம் குதிரைகளால் நவீன கற்காலம் கற்களால் கண்காட்சி, வர்த்தக பிரிவு, அழகியல் பிரிவு ED என்று அவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுடைய கண்காட்சி கூடத்திற்கு இப்பொழுது நாங்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றோம். 25ஆம் ஆண்டு அந்த கண்காட்சியிலே மாணவர்கள் தங்களுடைய ஆக்கங்களை இங்கே நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களோட பேர் என்ன? பி கலைவாணி. நீங்கள் என்ன ப்ரொஜெக்ட் செய்றீங்க? உங்கள் ப்ரொஜெக்டை கவனப்படுத்துறீங்களா? இ-காமர்ஸ். சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்களை இ-காமர்ஸில் வந்து B2B பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் இருக்குது, C2C